வணக்கம். என்றும் அன்புடன் என்றும் அன்புடன் அன்பே அன்பே சிவம். அன்பே சிவம். கோயில் நல்லா இருக்கா? நேற்று இந்த கோயிலில் தான் படுத்திருந்தோம். இதில் குறும்பூர் பக்கத்தில் இருக்குது, அந்த லாஸ்ட்டில் தெரியுதுல்ல, அதில் தான் படுத்திருந்தோம். இருக்கட்டும், காலில் ஒரு அடி ஏதாவது அடிச்சிருவோம். அப்போ அன்பே சிவம், அன்பே சிவம். வேறு எதாவது மாற்றிக்கிட்டே அலையாதியா. மாற்றிக்கிட்டே அலையா அவங்கள மாற்றி மாற்றி போட்டு மிதிப்பான். மாற்றக்கூடாது. மாற்றினவங்களாம் போயிடுவாங்க. அதனால் 4க்கு போகாமல் 5க்கு வந்துடணும். மனிதன் வந்து 4ஓட வேறு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். 4ஓட காற்று வரைக்கும் தான் இருக்குது, அது பிறகு இல்லை அப்படின்னு பார்க்கான். காற்றை கடந்தால் தான் ஞானம், இறைவனை தெரிய முடியும். அப்போ இறைவனை தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் பேச வரான். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் கூறிடும். அப்போ என் மூளை சொல்லிட்டு போகிறான், யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னா. அதே மாதிரி நான் வந்துட்டேன், புதுசு பானை பொங்கிக்கிட்டே இருக்குது, பானை பொங்கிக்கிட்டே இருக்குது. அப்போ பானை பொங்கும்போது இந்த மக்களுக்கு ஏன் பெற்ற இன்பம் கொடுத்துடலாமா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் 4 போதுங்க. 4 போதும். இல்லை அது பெருசு, இது பெருசு, அந்த கல், இந்த இது, அந்த பூச்சி, உனக்கு மேலே என்னெல்லாம் பூசிருக்கோ அத்தனையும் பூச்சி தான். அது விருந்து விழுந்துடும், அது விருந்து விழணும். விருந்து விழுந்தாதான் பானையே பொங்க வைக்க முடியும். 5க்கு போனால் தான் விர வச்சு எரித்து, உள்ளுக்கு ஒரு அடுப்பு இருக்குது, இந்த அடுப்பை எரிக்கணும். இந்த அடுப்பை எரிச்சின்னா அரிசியெல்லாம் போட்டு பக்குவமாக போட்டு கருப்பட்டியோ என்னமா போட்டு பானையை பொங்க வச்சு பாலை பொங்க வச்சிடணும். பச்சரிசி பொங்கல்னாலும் சரி, என்ன பொங்கல்னாலும் இது பொங்கி வழியுது. பொங்கி வழிஞ்சதுக்கப்புறம் தான் பார்க்கு இந்த சமூகம் மக்கள் ஒரு நிம்மதியற்ற நிலையை இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா பானை பொங்க வைக்க தெரியல. இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் பானை பொங்கினா போதும் அப்படின்னு மனிதன் நினைக்கிறேன். அப்போ பானை இது பொங்கல் பானை. அப்போ பொங்க பானையை பார்த்துக்கிட்டே வாங்க, இது பொங்கி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சும்மா நாத்துக்கு என்னமோ வளர்தான் பொழுக்கு அப்படின்னு தான் எல்லோரும் பார்க்காங்க. இது சும்மா வளரவே இல்லை. இது 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அடிக்கி பானை பொங்க வச்சுட்டு பேச வரும், 3.5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த பானையை பொங்க வைக்கணும்னா நீங்கள் அன்பு மட்டும்தான், வேறு எதை எடுத்தாலும் நடக்காது. அன்பு எடுக்கணும். அப்போ அன்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் 3 பேர்ட்டு தான் அன்பு இருக்குதுன்னு சொல்லிட்டேன். குழந்தைகிட்ட இருக்குது, பைத்தியத்திட்ட இருக்குது, ஞானிகிட்ட இருக்குது, கடவுள் தெரிஞ்சவங்ககிட்ட இருக்குது, வேறு யார்ட்டும் இல்லை. அப்போ கடவுள் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா ஞானிகள் இருப்பாங்க. எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார், ஒரே ஒரு ஆள் இருக்கார், எனக்கு தெரியும். அப்போ அவருக்கு தெரியும். பாக்கி எல்லோரும் சும்மா நம்ம 4ல் உட்காந்துட்டு அந்த ஆன்மீகம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆன்மீகம்னா இந்த சொற்பொழி காட்டுறது, பேசுறது, வைக்கிறது, இது பேர் ஆன்மீகம்ட்டு இருக்காங்க. அது பேர் ஆன்மீகமாக இல்லை, அது முழுமையை தராது. பானை பொங்காது. அந்த பானை 4லேயே பேசிட்டு போகுது. இங்கே சொற்பொழிவாரெல்லாம் பார்க்கணும்ல, திருமூலரை பற்றி நிறைய பேசுவாங்க. அப்படியே சிரிக்க இப்போல்லாம் ஒரு ஆள் சுந்தரம்னு நினைக்கிறேன் ஒரு பேர், அவர் பேச்செல்லாம் கேட்டிருக்கேன். இந்த ஞானம் அடையும் தருவாயில், ஞானம் அடைஞ்ச டைங்களெல்லாம் அதை கேட்கும்போது அவரெல்லாம் முடியாது, முக்க முடியாது அப்படின்னு அவங்க அந்த பாடத்திட்டத்தை எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் எடுக்க பொறுத்து இருக்குது. சும்மா நீங்கள் சிரித்து பேசிட்டு இன்னும் அவங்களுக்கு ஒன்றும் வராதுங்கிறல. அந்த சிரிப்பு, அந்த பேச்செல்லாம் உங்களை எப்படி ஆஸ்பத்திரி கூட்டு போகும். ஆஸ்பத்திரி கூட்டு போகிறதுனாலே 4ன்னு அர்த்தம். பானை பொங்கலை. அப்போ பானை பொங்கினவனை பார்க்கணும். பானை பொங்கினவன் பொங்க பானையை பொங்க வச்சுட்டான். நீங்களும் பொங்கிட மாட்டீங்களா? உங்களையும் பொங்க வச்சிட மாட்டோமா? அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? அன்பு, ஒழுக்கம், இது 2 தான். ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் இருந்தால் அன்பு எடுத்தலாம். அன்புன்னா இறைவன் அர்த்தம் தான், நீங்கள் வேறு குழப்பக்கூடாது. அப்போ அன்பு எடுத்தவன் அது குழந்தைகிட்ட இருக்குது. குழந்தைக்கு தெரியாது, சொல்லித்தர தெரியாது. பைத்தியத்துக்கு சொல்லித்தர, ஞானி சொல்லித்தரவா. சொல்லித்தர வரும்போது இது கேட்க இடத்துல ஆளே இல்லை. கொஞ்சம் கேட்காங்க, அதனால் ஓடி போயிடுவாங்க. ஏன்னா 4 வந்து அவங்களுக்கு நிறைவே தருது. ஆனால் அது நிறைவு இல்லைன்னு 5 சொல்லுது. 4 உங்களுக்கு நிறைவே தராது. சும்மா அதுக்கு சடங்கு சம்பிரதாயங்களை நீங்கள் செஞ்சுக்கிட வேண்டியதான். ஏதாவது செய்ய உங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பிரச்சனையை முடிக்கவே முடியாது. ஏன்? தப்பாக இருக்குது, கணக்கு தப்பாக இருக்குது. அதனால் பானை
பொங்கப்பானை. இந்த பொங்கப்பானை பொங்கி வடியுது, பார்த்துக்கிட்டே வாங்க. இது அன்பு பானை. பொங்கப்பானைன்னொன்னே எந்த பானை, மண்பானையா செம்பு பானையா அந்த பானையான்னு இருக்கக்கூடாது. இது ஒரு பானை. இந்த உடம்புங்கிறது ஒரு பானை. இந்த பானையில் பொங்கல் விடணும், இந்த பானையில் பொங்க வைக்கணும். இந்த பானையில் பொங்க வைக்கிறதுக்கு அன்பு வச்சு தான் பொங்க வைக்க முடியும். அப்போ அந்த அன்புக்கு தான் அது கட்டுப்படும். இந்த பானை அன்புக்கு தான் கட்டுப்படும், வேறு எதுக்கும் கட்டுப்படாது. வேறு எந்த புக்காவது எடுத்துக்கிட்டு வச்சுருந்தாலும் அந்த புக்குக்கும் இந்த பானை கட்டுப்படாது. நீங்கள் எந்த புக்காக இருந்தாலும் சரி, ஆமாம். என் மூலம் சொல்லிட்டு போயிட்டான் 3000 வருஷத்துக்கு முன்னால். 3000 தான் எல்லோரும் சொல்லிக்கிறேன், நானும் 3000 சொல்லுவேன். எவ்வளோ நாளைக்கு 3000 தான் சொல்லுதுன்னு பார்ப்போம். நானும் என்னன்னு பார்க்கேன். இல்லைன்னா நான் ஒரு 3500 போட்டு வச்சுருப்பேன். குத்து மதிப்பாக போடக்கூடாது. இல்லை 3000 சொன்னாங்க, அதில் இப்போ ஒரு 10, 200, 300 இருக்கலாம், இருந்துட்டு போட்டு 3000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லிட்டு போயிட்டான். என் புக்கை இப்போ நீ உணர்வோடு படித்தா தான் உனக்கு, நீ அறிவோடு படித்தேன்னா உனக்கு இல்லை. என் புக்கில் கடவுள் இருக்குது, அது ஒரு நான் புக்கு, அந்த புக்கில் கடவுள் இருக்குது. அந்த புக்கை நீங்கள் படிக்கன்னா உணர்வோடு படிக்கணும் தான். அறிவோடு படித்தேன்னா நீ அறிவை வளர்த்துட்டு அதே மாதிரி பேசுவே தவிர என்ன செய்ய முடியாது, உன்னால் சத்தியத்தை தெரிஞ்சிருக்க விட முடியாது. அப்போ எவன் அறிவோடு படிக்காமனா நீ கற்றுக்கிட்டு போயிடுவ. அது தண்ணியில் எழுதுன எழுத்துக்கு சமம்ட்டான். அந்த புக்கிட்ட அவனே சொல்லிட்டான், இந்த புக்கில் கடவுள் இருக்குது, நீ அறிவோடு படித்தேன்னா அறிவாளி ஆயிடுவ, உணர்வு ஆக மாட்டேன். எவன் உணர்வோடு அந்த புக்கை படிக்கானோ அவனுக்கு தான் என் புக்கு அப்படின்னு சொல்லிவிட்டார். இவன் அந்த புக்கும் படிக்கலை, எந்த புக்கும் படிக்கலை. அதனால எனக்கு இந்த புக்கை இறைவன் தந்துட்டான். இங்கே உள்ள சோதனை சத்திய சோதனை ஓட்டத்தில் ஓடனான். சத்திய சோதனை ஓட்டம்னு ஒழுக்கங்கிற சத்திய ஓட்டம். அது அந்த ஒழுக்கத்தில் அவன் ஓடுதானா அவன் வெற்றி பெற்றுவான். ஒழுக்கம் இங்கே உள்ள இதில் ஒழுக்கம் ஓடுதா நினச்சிட்டு வேட்டியை மாற்றிக்க, சட்டையை மாற்றிக்க, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி பூசணும், இப்படி பூசணும்னா அது பேர் ஒழுக்கம் கிடையாது. இந்த உடம்பு தான் நிஜம். இந்த உடம்பை விட்டு மேலே என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ அத்தனையும் போலி. வெளியில் உள்ள புக்கு எந்த புக்காக இருந்தாலும் போலி தான். எந்த புக்கு எடுத்தாலும் சரி அது 4. அந்த புக்கு உங்களை சொல்லணும். அந்த புக்கு திருமலம் புக்கு உங்களை தான் சொல்லும். சிவாக்கியர் புக்கு உங்களை சொல்லும். பாட்டி உங்களை சொல்லும். கண்ணப்பனாரும் உங்களை சொல்லும். ஆண்டாலும் உங்களை சொல்லும். கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேள்வி, தீதும் நன்றும் பிறதரா. இந்த மாதிரி வார்த்தைகள் உலகத்துக்கு பேசும். உலகம் பேசுமே தவிர ஒரு மொழிக்கு பேசாது, ஒரு இனத்துக்கு பேசாது, ஒரு நாட்டுக்கு பேசவே பேசாது. அப்போ இதுவும் அதோடு சேர்ந்தது. இந்த புக்கு இந்த பானை புக்காக மாறிட்டு, அன்பு புக்காக மாறிட்டு. இந்த புக்கு எடுக்கிறதுக்கு தான் எல்லா மனிதனும் வந்தான். அப்போ துன்பம் துயரத்தை விட்டுட்டு நீங்கள் எப்போ வெளியே வரீங்களோ, துன்பம் துயரத்தெல்லாம் விடணும் அப்படின்னா இந்த பானையை பொங்க வைக்கணும். இல்லை இந்த பானை பொங்குனவனை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. அவனுக்கு உங்கள்கிட்ட வச்சுருக்க பொருள் எல்லாமே அவனுக்குள்ள பொருள் தான். நீங்கள் வச்சுருக்க பொருள் அத்தனை பொருளும் நானுக்கு சொந்தமானது. அன்பு நானுக்கு சொந்தமானது. ஆணவன் நான் இல்லை. இது ஆணவன் நான்கிறது நீ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அத்தனை பேரும் அது ஆணவ புக்கு. அதனால் அன்பு புக்கை எடுங்க. இந்த பானையை பார்த்துக்கிட்டே வாங்க. இது பொங்க வச்ச பானை, இது பொங்கி வலியுது. அதனால் இதை பார்த்துக்கிட்டே வாங்க. உங்கள் பொருள் எனக்கு பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்களே என் பொருள் தான். அப்படின்னு எனக்கு என்ன பொருள் கொடுத்தா உங்களுக்கு இதுவாகிடும். ஏன்னா நான் கொடுக்குறது அத்தனையும் சத்தியம், நான் பேசுகிறது அத்தனையும் சத்தியம், நான் பேசுகிற அத்தனையும் நிஜம், நான் பேசுகிற அத்தனையும் உண்மை, நான் பேசுகிற அத்தனையும் அன்பு. இது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பாங்க. ஒட்டுமொத்த உலகம் நல்லா இருக்கணும்னா 4ல் இருக்கனால தான் போரே நடக்கு. 4ல் இருக்கனால தான் போரே நடக்கு. 5க்கு வந்துட்டால் போர் நடக்காது. நம்ம வீட்டில் 2 பிள்ளைய வச்சுருக்கோம், 2 வயசான ஆள் இருக்காங்க, குண்டு போடக்கூடாதா தப்புடான்னு ஒரு யோசிக்காத தலைவர்களை தான் இருக்காங்க. அந்த தலைவர்களுக்கும் அதை தாண்டி தெரியாது. 4 தான். 5க்கு வந்துட்டு அவன் குண்டு போட மாட்டான். மனிதாபிமானம் அது இதெல்லாம் எல்லோரும் பேசுகிறாங்க. அன்பு இல்லை, மனிதாபிமானம் அது இதெல்லாம் எல்லாம் பேசுகிறாங்க. பேசினாலும் என்ன இல்லை, அன்பு இல்லை. அன்பு இருந்திருந்தால் என் வீட்டில் குண்டு போட்டால் அந்த வீட்லேயும் குண்டு போடுவோமே, அந்த வீட்லேயும் 2 பிள்ளை இருக்குமே, நான் ஒரு கணம் கூட யோசிக்கலை. யோசிச்சிருப்பானா ஒரு தலைமை நாட்டுக்கு நாடு சண்டை போடணும், பிரச்சனை பண்ணணும், துட்டு வேணும், பணம் வேணும், நான் ஆளாக இருக்கணும். என்ன ஆளாக இருந்துருவ நீ? இன்னும் 1க்குள்ளே 100 தானே, அதை கடந்தா நிலையானவன் கூட என்று மண்புடன் ஞானி யோகிநாதன்.